ஹாய் ஃபேமிலிஸ், நம்மளும் இன்றைக்கி ஒரு வாட்டர் ஃபால் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இலாக்கம் இருக்குது. நாங்களே இந்த ஏரியா தெரியாமல் கூகுள் மேப்பில் அடித்து தான் போனோம். இந்த பிளேஸுக்கு பேரை பார்த்தீங்கன்னாக்கி அம்பூரி வாட்டர் ஃபால்ஸ், இல்லைனாக்கி ஆனக்குளம் வாட்டர் ஃபால்ஸ்னு கூப்பிடுவாங்க. இதை உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரிலனா நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்தாலும் போதும், உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனில் கொண்டு விட்டுரும். இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தில் டேம் மாதிரி தண்ணி கெட்டுப்பட்டு கிடக்கும். அந்த பாலத்தில் இன்னும் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாரி இருக்கும், ஒரு 200 மீட்டர் மாதிரி. பாலத்தில் நின்று நீங்கள் அந்த இயற்கையை ரசிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது வேறு லைட்டாக மழை நேரம், அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க, ஏன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் கடைகள் இருக்காது. அதேமாதிரி மொபைலில் நெட்வொர்க்கும் ஃபுல்லாக இருக்காது, ரேஞ்சு விட்டு விட்டு தான் கிடைக்கும். அதேமாதிரி இந்த வாட்டர் ஃபாலை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஜூம் பண்ணி எவ்வளோ ஹைட்லேருந்து வருதுன்னு. வாட்டர் ஃபால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-3 இடத்து வழியாக வருது, வந்து ஒரே இடத்துல மீட் ஆகி இந்த கீழே ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியில் வந்து கனெக்ட் ஆகுது. நீங்கள் அந்த வாட்டர் ஃபால் போகிறதா இருந்தால் நான் இப்போ காட்டுறல இந்த பாதையோடு தான் போகணும். சின்ன பாதையாக தான் இருக்கும். அதேமாதிரி மழை டைம் வந்து கொஞ்சம் வழுக்குது, அதையும் பார்த்து எடுத்து இது கவனமாக போங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் யாரும் குளிக்கிறது மாதிரி தெரியலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி தான் போகிற மாரி இருக்குது. பசங்க தான் குளிக்கிற மாரி இருக்குது, ஃபேமிலியாக யாரும் குளித்தது மாதிரி நான் பார்க்கல. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ஷார்ட்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.